திருவெம்பாவை 4வது பாடல். உன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோமௌவளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானே பாடிக்க சிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலொரும் பாவாய். திருச்சிற்றம்பலம். 4வது பாடல்ல அறகுறையா தூங்கின்னு இருக்கக்கூடிய தோழியை இன்னொரு தோழி எழுப்புறதுக்கு முயற்சி பண்றா. அதுல அன்பா சொல்லி எழுப்பி பார்த்தாச்சு, அண்ணியோட வேலை கட்டாயத்தை சொல்லி எழுப்பி பார்த்தாச்சு. இப்போ அவளோட அழக புகழ்ந்து சொல்லி எழுப்பி பார்க்கலாம்னு முயற்சி பண்றதுக்காக ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, ஒளிமயமா இருக்கக்கூடிய பற்களை உடையவளே, புன்முறுவல் பூக்கக்கூடியவளே, அதாவது புன்னகை செய்யறவளே அப்படின்னு கூப்பிட்டு உனக்கு இன்னும் விடியலையா அப்படின்னு எழுப்புறா. இந்த புன்னகை அப்படிங்கிறது நமக்கு நம்ம தெரிஞ்ச வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். வீதியிலேயே போகிறோம், எதிர்த்தாப்புல தெரிஞ்சவா ஒருத்தர் வரா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இயற்கையாகவே அவளை பார்க்கும் பொழுது புன்னகை வரும். ஆனால் இப்போ இருக்கிற மனுஷா கிட்ட முக்காவாசி பேர்கிட்ட அங்கேருந்து எதிரிலேருந்து ரியாக்ஷன் வரமாட்டேங்கிறது. நம்ம புன்னகை பண்ணினாலும் அவ சிரிக்க கூட மாட்டேங்கிறா. ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஒரு 4 தடவை அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கே அந்த புன்னகை அவளை பார்த்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே எழுந்து நம்மளும் பேசாமல் போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் இந்த புன்னகை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நமக்கே ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பலரும் மறந்து போயாச்சு இந்த நாளில். அதனால இவ அவளுடைய ஒரு குணத்தை சொல்லி எழுப்புறா. புன்னகை செய்பவளே, உனக்கு இன்னும் பொழுது விடியலையா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அந்த அறகுறையா தூங்கின்னு இருக்கக்கூடிய தோழி திருப்பி கேட்கறா, வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ, நீ என்னை எழுப்புறியே, சரி, நம்மளோட தோழிகளா இருக்கக்கூடிய அழகான வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய கிளிகள் போல பேசக்கூடிய மற்ற தோழிமார்களும் வந்தாச்சா, அவளும் வந்துட்டாளோ அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா இவளுக்கு இவளை மட்டும்தான் இப்படி எழுப்புறாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதனால கேட்குறா, வண்ணக்கிளி மொழியார் அப்படி பேசணுமா, கிளி போல பேசணும், அப்படி இருக்கக்கூடிய மற்ற தோழிகள்லாமும் வந்தாச்சோ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இந்த தோழி, எழுப்பக்கூடிய தோழி சொல்றா, எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே. நான் கரெக்டாக சொல்லிடுறேன், எல்லா தோழிகளும் வந்தாச்சா அப்படிங்கிறத நான் எண்ணி பார்த்துட்டு கூட சொல்லிடுறேன். ஆனால் நீ இத்தனை நேரம் அப்படியே இவா வந்தாச்சா அவா வந்தாச்சான்னு வெட்டி பேச்சு பேசிண்டு அப்படியே எழுந்துக்காம அறகுறை தூக்கத்தோடையே இருக்கியே, நீ இப்படி பண்ணிண்டு உன்னோட காலத்தை வீணாக்காத, இந்த நேரத்தை வீணடிக்காத, எழுந்துரு அப்படிங்கிறா. கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே. ஏன்னா காலம் அப்படிங்கிறது எத்தனை பெரிய விஷயம்னு நம்ம ரொம்ப யோசிச்சோன்னா நமக்கு புலப்படும். இப்ப பேசின்னு இருக்கோம், இந்த ஒரு செகண்டை அடுத்த செகண்டுக்கு நம்மளால தள்ள முடியாது. அந்த ஒரு செகண்ட் போனது தான் இல்லையா? வாழ்க்கையில ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா காலத்தை வீணடிக்க மாட்டான்.
தேவையில்லாத பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்கவே மாட்டா. அவா வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே லட்சியம் இருந்துருத்துன்னா அப்புறம் லட்சியத்துக்கும் மதிப்பு கிடையாது, ஒருத்தரோட வாழ்க்கைக்கும் மதிப்பு இல்லாம இருக்கும். அதனால அந்த லட்சியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நேரத்தை வீணடிக்காம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த லட்சியத்தை அடையிறது இன்னும் சுலபமான ஒரு வழியா இருக்கும். அதனால இவ சொல்றா, ஏன்னா ஆன்மீக பணி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் நம்ம காலத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். நம்மளோட நேரத்தை ஒரு நொடி கூட வீணடிக்காம பார்த்துட்டோம்னா தான் இந்த ஆன்மீக பாதை அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் இறைவனை அடையக்கூடிய ஒரு லட்சியத்தை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நாமத்தை சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எந்த நொடியில உயிர் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? உயிர் போயிடுதுன்னா போனது தான். அந்த செகண்ட்ல நமக்கு நாமா வரல, ஒரு சிவநாமா ராமநாமா வரலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லைஃப் ஃபுல்லா போயிடும் இல்லையா? அதனால அந்த ஒரு நொடி அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் ஃபுல்லா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம். அதனால இன்னும் ஆன்மீக பாதையில இருக்கிறவாளுக்கு அந்த ஒரு நொடியில அந்த ஒரு நாமா சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா வச்சுட்டு காலத்தை வீணடிக்காம இருப்பா. அப்படி இவ சொல்றா, கண்ணை துயின்றமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நெக்குருக உள்நெக்கு நின்றுருக. நீ இப்படி படுத்துட்டே கேட்டுண்டு காலத்தை வீண் பண்ணிட்டு இருக்க. ஆனா இத்தனை தோழிமார்கள்லாம் வந்தாச்சான்னு நான் எண்ணி அதுல டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. நீயே எண்ணிக்குறையில் உனக்கு அப்படி எல்லாரும் வந்தாச்சா அப்படிங்கிற கேள்வி எழுந்ததுன்னா நீயே எண்ணி பார்த்துக்கோ. நான் இத்தனை தோழி வந்தாச்சா அப்படிங்கிற அந்த செகண்ட் அந்த நிமிஷங்களை கூட நான் வேஸ்ட் அடிக்க விரும்பல. ஏன் அப்படின்னு சொன்னா, விண்ணுக்கு ஒரு மருந்து, வானம் அப்படின்னு தான் சொல்றோம், அதுதான் விண்ணுலகம். அந்த விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் ஒரு மருந்து. பொதுவா மருந்து அப்படின்னு சொன்னா பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு மட்டும் தேவைப்படாது, விண்ணுலகத்துல இருக்கிறவாளுக்கும் அது தேவைப்படும். நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் உடம்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். மனசுக்கு ஒரு மருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது நிச்சயமா இறைவனை தவிர வேற எந்த மருந்தும் இருக்காது. ஞான மருந்திம் மருந்து அப்படின்னு பாடுற வள்ளலார் பெருமான். அதே போல பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றுள்ளே, பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது. நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் சரி, உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் சேர்த்து ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது இறைவன் தான். உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம உண்ணக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கிறோம், இருந்தாலும் அந்த உண்ணக்கூடிய மருந்துகள் நம்ம உடம்புல போய் வேலை செய்யறதுக்கும் நம்ம இறைவனுடைய துணை தேவை. அதனால எல்லா மருந்துக்கும் தலையாய மருந்து நம்மளோட இறைவன். அப்படிப்பட்ட இந்த இறைவனை வேத விழுப்பொருளை, வேதத்துல சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தினுடைய மொத்த பொருள்களை உள்ளடக்கிய அந்த பெருமானை, கண்ணுக்கு இனியானை, நம்மளோட கண்ணுக்கு ரொம்ப இனிமையா இருப்பானா, கண்களுக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு அங்கத்துக்கும் ஒரு விஷயம் சுகத்தை கொடுக்கும். காது அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிச்சதை கேட்கும் பொழுது அது இனிமையா இருக்கும். மூக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிச்ச வாசனைய மோந்து பார்க்கும் பொழுது அது மூக்குக்கு இனிமை. அது போல கண்ணுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனை பார்க்கக்கூடியதை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் கண்ணுக்கு இனிமை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது.
இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த இனிமை அப்படிங்கிறது நமக்கு வரும். நம்மளுடைய வாய்க்கும் அதே தான். இறைவனை பற்றி பேசும்பொழுதுதான் அந்த வாய் இனிமையா இருக்கும். அப்படி இந்த கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக யாம் மாட்டோம். இந்த பெரும் விஷயங்களை உள்ளடக்கிய பெருமான உள்ளுருக பாடி அதுல மெய் மறந்து கசிந்து நின்று இருக்கக்கூடிய நான் இந்த தோழிகள் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல என்னோட நேரத்தை வீணடிக்க மாட்டேன். உனக்கு வேணும்னா நீ வந்து எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றா. இந்த பாடல்ல இருந்து நம்ம நேரத்தை எப்படி வீணடிக்காம அந்த ஒரு நிமிஷத்தையும் பாதுகாக்கணுங்கிறது சொல்லித்தரா இந்த தோழி. அது என்ன 2 நிமிஷம் தானே, எத்தனை தோழி வந்திருக்கா, 1 2 3 4 எண்ணினா முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய அந்த விடியற்காலை நேரத்துல இறைவனை பாடக்கூடிய அந்த நிமிஷங்கள், அந்த கார்த்தால வேளை விடியற்காலை சொன்னோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்த நேரம், அந்த நேரம் அத்தனை புண்ணியம் வாய்ந்ததான். அந்த ஒரு நிமிஷம் கூட நேரத்தை வீணடிக்க கூடாது, அவ்வளவு புண்ணியம் வாய்ந்தது. அப்படிங்கிறதுனால இந்த தோழி அந்த தோழிக்கு இந்த மாதிரி ஒரு பதில சொல்றா அப்படின்னு இந்த 4வது பாடல்ல நம்ம மாணிக்கவாசக பெருமான் பாடியிருக்கார். 5வது பாடல்ல என்ன சொல்றா அப்படிங்கிறத பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.